ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒன் டே ஆர்டர்ஸ் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணுன்னு பார்க்கலாம். சர்ப்ரைசிங்லி ஒரே கஸ்டமர் தான் வந்துட்டு இது எல்லா ஐட்டமுமே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்வீட்னா வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் வந்துட்டு அதிகம். அதனால் அடிக்கடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ், குக்கீஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் இருக்கனால கொஞ்சம் நிறையாவே வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அங்கே என்னென்ன பண்ணன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்காஃப் ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து கேரமல் ஃப்ராஸ்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணால் ப்ளைனாக கேரமல் போனோம் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாக திகட்டும். ஆல்ரெடி பிஸ்காஃப் சாஸ் வேறு யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் டார்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ணி பண்ணலான்னு சரி நான் அவங்களும் ஓகே சொன்னனால கேரமல் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 5 டோனட்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி கிளேஸ் போட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் வந்து ஹோம்மேடாகவே ஸ்ட்ராபெரி கிளேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த தடவை டோனட் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்துட்டு வந்திருந்தது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க எக்ஸ்ட்ரா டோ வந்துட்டு டோனட் பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு, பவிஷ்க்கு, வருஷுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த கிளேஸில் வந்து டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டோனட்டை வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிளேஸ் நல்லா செட் ஆகி ஒரு லைட்டான ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ டோனட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டான புளிப்பு ஸ்வீட்லாம் கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் சீஸ் கேக் ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. இது வந்து முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி நல்லா கிளிங் ராப் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் வந்து செட் பண்ண வச்சுக்கிட்டேன். ஏன்னா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பீசஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டு பீஸ் போட்டுட்டு ஒயிட் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் தான் இதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே ரெடி பண்ணி ஃப்ராஸ்டிங் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக என்னுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுனே வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஹெல்த்தியான சாக்லேட் பார்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஓட்ஸு, நட்ஸ், டேட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இதனுடைய டீட்டெயில்டு ரெசிபி வந்து சீக்கிரமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாம் தான் நான் வந்து ஒன் டே ஆர்டர்ஸ்க்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.